உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். என்பிசி செய்தி மடல் ஹாட் டாக் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் அளவில்லாத மகிழ்ச்சி. உலகளாவிய தமிழ் சொந்தங்களே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி நமது கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சியினாலே பலனடைந்து ஆவிக்குரிய வளர்ச்சி பெற்று திருச்சபைகள் சீர்பொருந்தி வருவதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆழ்ந்த கருத்துக்களும் வேதத்தில் உள்ள மறைப்பொருட்களும் சத்திய வசனத்தை நேர்மறையாய் போதிப்பதிலும் இந்த நிகழ்ச்சி ஒரு தலையாய சிறப்பான ஒரு நிகழ்ச்சி என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், தொடர்ந்து பார்க்கிறீர்கள். இந்த நாளிலும் கூட நமது கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். வாருங்கள் அன்பு தமிழ் சொந்தங்களே. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா. நமது நிகழ்ச்சியின் முதல் கேள்வியாக, மனுக்குலத்தின் மத்தியில் ஏவாள் ஏனையா தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எதனாலே ஏவாள் மனிதரோடு இணைக்கப்பட்டு அவர்களை ஒரு தாயாக பார்க்கப்படுகிறது? ஏவாளை மறந்துவிட்டு உனக்கு ஒரு பாட்டியும் கிடையாது, உனக்கு ஒரு அம்மாவும் கிடையாது. காரணம் என்னன்னா, மனிதர்கள் உனக்கு அம்மா இருக்காங்களா அல்லது பாட்டி இருக்கிறாங்களா, பாட்டிக்கு பாட்டி இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது வருத்தத்தோடு அம்மாவும் இல்லை பாட்டியும் இல்லை அப்படின்னு சொல்லி வருந்துவதை நான் பார்க்குறேன். நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மதத்தில் வேணால் இருங்க, ஆனால் நீங்கள் பைபிளுக்கு தான் திரும்பணும். பைபிள் இல்லாமல் ஒரு தனி மனிதன் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. காரணம் என்னென்னா, மனிதனுடைய வரலாற்றை இந்த பைபிள் தான் போதிக்குது. ஒரு மனிதன் நான் யார் என்று கேட்டால் அந்த மனிதன் ஆதாமை காண்பிக்கிறான் அல்லது ஏவாளை காண்பிக்கிறான். அப்படியானால் மதங்கள் செய்யாத ஒரு பணியை இந்த பைபிள் நமக்கு செய்கிறது. இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, சிருஷ்டிப்பின் வரலாற்றை நமக்கு காண்பிக்கிறது. ஏவாள் என்ற ஒரு பெண் வழியாக இந்த உலகம் அவளுடைய இரத்தத்தையும் அவளுடைய தசையையும் பெற்றுக்கொள்கிறது. ஹர் பிளட் அண்ட் ஃப்ளஷ் மேக்ஸ் மேன். அதான் உண்மை. பாருங்கள், நம்முடைய அம்மா பிரசவத்தின் போது 10 மாதம் சுமந்து நம்மை அவர்கள் வெளியே கொண்டு வரும்போது நமது உடல் மீதும் அம்மாவனுடைய ரத்தம் பூசி இருக்கு, நம்முடைய உடலுக்குள்ள அம்மாவனுடைய ரத்தம் செயல்படுகிறது. அதனால்தான் இரத்தமும் தசையுமானேன் என்று மனிதர்கள் சொல்கிறார்கள். இதற்கு ஒரு காரணமும் உண்டு. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 20வது வசனம், ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோர் எல்லாருக்கும் தாயானவள். இந்த இடத்துல இந்த வசனத்தை ரொம்ப காலமாக படித்தவர்களும் போதகர்களும் அதை ஊன்றி படிக்காமல் தவற விட்டு விட்டார்கள். இந்த வசனத்தினுடைய கடைசி வார்த்தையை பார்த்தீங்கன்னா தாயானவள். அப்படியானால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனிதனும் தனக்கு ஒரு தாய் இல்லை பாட்டி இல்லை என்று சொல்வதற்கு பதிலாக உனக்கு ஒரு பெரிய தாய் ஒருவர் இருக்கிறார், உனக்காக ஒரு தாய் இருக்கிறார், ஒரு வரலாறு இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கணும். ரெண்டாவது, இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 20வது வசனத்தில், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோர் எல்லாருக்கும் தாயானவள். இந்த இடத்துல எல்லாருக்கும் என்ற சொல் ஆதாமனுடைய குடும்பத்தில் பிறந்தவர்கள் மட்டுமல்ல, ஆதாமனுடைய குடும்பத்தில் பிறந்து கடந்த 6000 ஆண்டுகளாக உலகத்தில் வாழ்கிற எல்லா மனுக்குலத்தில் இருக்கிற மனிதர்களையும் இது குறிக்கிறது. ஃபார் ஆல், மதர் ஆஃப் ஆல், ஈவ் என்று நாம் பார்க்கிறோம். ஏவாள் முடியாது. அதான் இந்த இடத்துல தான் ஏவாள் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்னா, எல்லாருக்கும் தாய் என்று பொருள். எல்லாருக்கும் அவர்கள் தாயாக இருக்காங்க. இதை குறித்து நிறைய படிக்கணும், இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அம்மா எப்போதும் எந்த நிலையிலும் அவர்கள் நம்மை நேசிக்கிறாங்க.
நாம் பசியாக இருப்பது அவங்களுக்கு பிடிக்காது, நாம் வருத்தமாக இருக்கிறதும் பிடிக்காது. தாயை போல வேற ஒரு நம்ம உறவு கொள்ள முடியாது. த பெஸ்ட் ரிலேஷன்ஷிப் இன் த வேர்ல்டு மதர். இந்த உறவை நாம் நீட்டிக்க வேண்டுமானால் நாம் ஏவாள் இடத்துக்கு தான் போகணும். ஏவாள் இடத்துல அவள் நமக்கு தசையும் மாம்சமாய் இருக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய பாவத்திற்கான திருப்பலியை செலுத்தும் தியாக சுடராக அவர்கள் இருக்கிறார்கள். எப்படி ஐயா? எப்படின்னா, ஏவாள் வழியாக நாம் எல்லாம் பிறக்கிறோம் இல்லையா? ஆதாம் ஏவாள் நிமித்தம் தேவன் அவர்களுக்கு ஒரு தோலாடையை தந்தார் என்ற ஒரு வரலாற்றை படிக்கிறோம். இது ஆதியாகமம் 3வது அதிகாரம் 21வது வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இது ஒரு முக்கியமான தகவல். காரணம், உலகத்தில் எல்லா ஜீவராசிகளையும் படைத்தவர் தோலோடு தான் படைத்திருக்கிறார். தோல் தனியாக உடல் தனியாக இருக்க முடியாது. அப்படியானால் ஏதோ ஒரு மிருகத்தின் தோல் பலியிடப்பட்டதுனால தோல் உரித்து தியாக பலியாக அடையாளமாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எ டெம்பரவரி சால்வேஷன், ஒரு தற்காலிகமான ரட்சிப்பை அவர்கள் உடல் மீது அவர் போர்த்தினார் என்று படிக்கிறோம். அப்போது உலகத்தினுடைய முதல் பலியும் பலியின் துவக்கமும் பலியின் நோக்கமும் இங்கே பேசப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் லேவியராகும் என்ற ஒரு புத்தகத்தை படிச்சீங்கன்னா நீங்கள் இஷ்டத்துக்கு பலியிட முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊருக்கு நடுவில் 4 ரோடு சந்திக்கிற இடத்துல ஓணானை பலியிடுறாங்க. சில கிராமங்களில் எருமை மாடுகளை பலியிடுறாங்க. அவர்கள் விருப்பமான இடங்கள்லாம் கூட பலியிடுவாங்க. குதிரைகளை பலியிடுறாங்க. இப்போல்லாம் காடுகளில் மலைகளில் நரபலிகளை கூட கொடுக்குறாங்க. இதெல்லாம் பலிகள் கிடையாது. இதெல்லாம் ஆவேசங்கள், கோபங்கள், தாபங்கள், அக்கிரமங்கள், கொலைக்குரிய காரியங்கள். அதாவது பலி என்பது ஒரு கொலை அல்ல. சாக்ரிஃபைஸ் இட் இஸ் நாட் அ மர்டர். சாக்ரிஃபைஸ் இட் இஸ் கமாண்டட் பை காட். அது ஒன்று. அப்போது பலி என்பது தேவன் சொல்லி செய்தால் மட்டும்தான் அது பலி. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எதையாவது செய்தீங்கன்னா அது பலி கிடையாது. ஒரு யானையை கூட நீ பலியை கொடுக்கலாம், குதிரையை பலியாக கொடுக்கலாம், ஆனால் அது பலி கிடையாது. தேவன் சொன்னாரா, தேவன் கட்டளையிட்ட படியே நீ செய்தாயா. அடுத்தது பலியை உங்கள் இஷ்டத்துக்கு மலை மேலே கொடுக்க முடியாது, ஊர் நடுவே கொடுக்க முடியாது. தேவன் காண்பித்த இடம் ஒரு பலிப்பீடம், அதன் மீது தான் கொடுக்க முடியும். அடுத்தது எல்லா மிருகங்களும் பலிக்குரியவைகள் அல்ல. வாத்து, கோழி அதெல்லாம் கொண்டு வர முடியாது. பலி இந்த மிருகம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆடுகள் மத்தியில் 1 வயதும் பழுதற்றதுமான பலியாக இருக்கணும். அடுத்தது பலியை யார் வேணாலும் வெட்டிட்டு ஓடிட முடியாது. ஆசாரியன் அதை பலி கொடுக்க வேண்டும். இப்போ இந்த தகுதிகளை எல்லாவற்றையும் தேவன் தான் செய்தார். ஆதாம் ஏவாளுக்கு தோல் உடைகளை தந்தார் என்று நாம் பேசும்போது தேவனே அதை செய்தார். அப்போ இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அதுதான் லேவியராகமத்தில் பலிகளின் புத்தகம் என்று அந்த புத்தகத்தை அழைப்பதற்கு அதான் காரணம். இங்கே தேவன் பலியை துவங்கி தருகிறார். யாருக்கு துவங்கி தருகிறார்? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். எதற்காக துவங்கி தருகிறார்? அவர்கள் செய்த பாவத்து நிமித்தம். ஆகவே புதிய ஏற்பாட்டில் வரப்போகிற மெய்யான பலியின் அடையாளமாக, அந்த பலியினுடைய காட்சியாக ஆதாம் ஏவாளுக்கு உடுத்தப்பட்ட தோலாடை நமக்கு ஞாபகத்தை காண்பிக்கிறது. ஆகவே மரியாள் இந்த தோலாடையை தன்னுடைய மகன்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். நீங்கள் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா காயின் ஆபேல் பலி செலுத்துவதை பார்க்கிறோம். சேத்து, தொடர்ந்து நோவா, அப்படியே ஆதியாம காலம் முழுவதும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அப்படியே இந்த பலி தொடர்றதை நீங்கள் பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் இஸ்ரவேலர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்து வரைக்கும் பலிகளை செலுத்தி கொண்டே வந்தாங்க. அதனால் ஏவாள் நம்முடைய தாய், அது மட்டுமல்ல, ஏவாள் பலி மார்க்கத்தின் அடையாளமாக இருக்கிறார். ஆச்சுங்களா? அதனால தான் நம்ம ஏவாளை மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம யாருன்னு தெரியாமல் போயிடும். நாம் செய்கிற அக்கிரமத்துக்கு கணக்கே இல்லாமல் போயிடும். நீங்கள் பைபிளை திருப்பி திருப்பி படிங்க. ஏவாள் செய்த ஒரு பாவம்னா அதுதான், அந்த கனியை பறித்து சாப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாவம் என்ற ஒரு சொல் இருந்ததா? இல்லை. அதனால்தான் ஏவாளை கண்டிப்பாக நாம் படிக்கணும். அடுத்தது இந்த வசனத்தில் நுட்பமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள் தான் இருக்கு. ஷீ இஸ் அ மதர் ஆஃப் ஆல் லிவிங் என்று வந்திருக்கு. நீங்கள் கொஞ்சம் கவனமாக படிச்சீங்கன்னா, எல்லா மனிதர்களும் ஏவாள் வழியாக இந்த மாம்சத்தை, தசையையும் இரத்தத்தையும் பெற்று தான் இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம். ஆனால் ஏவாள் இடத்துலேருந்து இன்னொன்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது என்னன்னா, கர்த்தர் சொன்னார் ஏவாளை பார்த்து, இது ஆதியாகமம் 3:15, உனக்கும் ஸ்திரீக்கும். இந்த இடத்துல உனக்கு என்பது சாத்தான், ஸ்திரீ என்பது ஏவாள். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், அதாவது சாத்தானுடைய அதிகாரத்துக்கும் ஸ்திரீயினுடைய அதிகாரத்துக்கும் பகையை உண்டாக்குவேன். இந்த பகை என்ற வார்த்தையே எனிமிட்டி, அதாவது வாழ்நாள் முழுவதும் எதிரியாக இருப்பீர்கள். அவர் உன் தலையை நசுக்குவார். ஸ்திரீயின் வழியாக வருகிற வித்தாகிய அவர் சாத்தானின் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். இதனால்தான் 1 யோவான் 3:8 படிக்கிறோம், பிசாசின் தலையை நசுக்கும்படியாக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு கிறிஸ்துவின் வழியாக மனிதனை பாவத்திலும் மரணத்திலும் வீழ்த்திய சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டவராக, நசுக்கப்படுவதற்காக இயேசு சிலுவையில் மரிக்கிறார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துக்கு நிரந்தர மரணத்தை சாத்தானால் கொடுக்க முடியல. அவர் உன் குதிக்காலை நசுக்குவாய் என்று தான் சொல்கிறார். அப்படின்னா சாத்தானால் இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய காலை மட்டும்தான் நசுக்க முடிஞ்சது. அவர் மரித்தோர் இருந்து எழுந்தார். ஆகவே அவனுடைய அதிகாரம் ஒன்றும் செல்லுபடி ஆகவில்லை. இந்த வித்து என்று சொல்லக்கூடிய அந்த வாக்குத்தத்தம் சாத்தானுடைய தலையை நசுக்குவதற்காக வரப்போகிற அந்த வித்து ஏவாள் வழியாக வருகிறது. ஏவாளுடைய கர்ப்பத்தின் வழியாக வருகிறது. ஏவாளுடைய தசை இரத்தம் வழியாக வருகிறது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஏவாள் வாழ்ந்த காலத்தில் சாத்தானுடைய தலை நசுக்கப்படலை. அப்படி நீங்கள் பைபிள் முழுக்க படிச்சிங்கன்னா, அது பழைய ஏற்பாட்டில் ஏவாளுக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம், அதை தலையை நசுக்கும் வித்து பிறக்கவில்லை. ஆனால் யாரோ ஒரு பெண் வழியாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது தொடர்ந்து வருகிறது. அது இஸ்ரவேலர்கள் மத்தியில் வருகிறது. கலாத்தியரில் அவர் யார் என்று சொல்கிறார். கலாத்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனம், பக்கம் 260. காலம் நிறைவேறின போது, அதாவது ஏவாளிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும், இயேசு கிறிஸ்து ஒரு தாய் வழியாக தான் பிறந்தார். நியாய பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் மோசேயினுடைய நியாய பிரமாணத்தின்படி தேவாலயமும் பலிப்பீடமும் பலியும் இருந்தது. நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இந்த ஒரு வசனத்தில் ஒரு ஸ்திரீ வழியாக இயேசு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவங்க யாருன்னு. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 31வது வசனம், பக்கம் 76, புதிய ஏற்பாடு. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இந்த கான்வர்சேஷன் யார் இடத்துல நடக்குது பாருங்க. 30வது வசனம்,
தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய். இந்த இடத்துல தான் ஏவாள் வழியாக வருகிற வித்து யார் என்பதை, யார் மூலமாக அவர் வருகிறார் என்பதை பைபிள் நமக்கு தெளிவாக காட்டுது. அதாவது ஏவாளிடத்தில் பேசப்பட்ட அந்த வித்தை சுமக்கிற நபராக புதிய ஏற்பாட்டில் மரியாள் பேசப்பட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்பொழுது மரியாள் என்ன சொல்லுகிறாங்க? 34வது வசனம். அதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே. ஏன்னா ஒரு புருஷன் வழியாக தான் ஒரு பெண் பிள்ளையை பெறுகிறார். அப்போது புருஷனே இல்லாமல் எப்படி ஒரு பிள்ளையை ஒரு பெண் பெற முடியும்? ஆக ஏவாளிடத்தில் பேசப்பட்ட அந்த வித்தை சுமக்கிற நபராக 4000 ஆண்டின் முடிவில் மரியாள் தேவனால் கிருபை பெற்றார். ஆக மரியாளுக்கும் ஏவாளுக்கும் ஒரு நேர் தொடர்பை நீங்கள் பார்க்கலாம். அதனால தான் இந்நாள் வரைக்கும் மரியாளை உலகம் முழுதுக்கும் உள்ள மக்களுக்கு தாயானவள் என்று கத்தோலிக்கர்கள் மிக சத்தம் போட்டு உலகத்துக்கு சொல்கிறாங்க. மரியாளை முதன்மைப்படுத்தி அவர்கள் போதிப்பதற்கு இதான் காரணம். ஒரு கால் கத்தோலிக்க சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம், ப்ராட்டஸ்டன்ட் மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், மற்றவங்களுக்கும் தெரியாமல் இருக்கலாம். Why they are magnifying Mary? Because she is the root of Eve. She carries the very seed that God has promised. அதான் நடந்தது. இப்போது அம்மா இந்த மரியாள் என்ன சொல்கிறாங்க தேவதூதனிடத்தில், நான் புருஷனை அறியலையே, எனக்கு திருமணம் ஆகலையே, எப்படி எனக்கு பிள்ளை பிறக்கும் என்று கேட்டாங்க. அதற்கு தேவதூதன் என்ன சொல்கிறான் என்று பாருங்கள். 37வது வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். இதை சொன்ன உடனே, தேவனை குறித்து சொன்ன உடனே மரியாளுடைய உள்ளத்தில் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் இடத்துல ஆதியாகமம் 3:15 உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்ற அந்த வசனம் அவர்கள் ஞாபகம் வந்திருக்கும். ஏன்னா அவர்கள் நல்ல ஒரு யூத ஸ்திரியாக இருந்தாங்க, அவங்களுக்கு நல்ல பழைய ஏற்பாடு தெரியும். அதனால தான் அந்த அம்மா மிக தெளிவாக சொல்கிறாங்க. 38வது வசனம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்றாள். இந்த இடத்துல வார்த்தை என்று சொல்ல மரியாள் பேசுகிறாங்க. எந்த வார்த்தை? ஆதியாகமம் 3:15 தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்னாங்க. இப்படி தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. லூக்காலையும் படித்தோம், மத்தேயிலும் படித்தோம். பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவருடைய பேர் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இது தேவனுடைய வார்த்தை. அடுத்தது, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு என்று சொன்னால் சேவியர் ஆஃப் ஹிஸ் ஓன் பீப்புள். தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். தமது ஜனங்கள் என்பவர்கள் யார்? எல்லாரும் தமது ஜனங்கள் இல்லையே. அதனால தான் ஒரு முறை இயேசு கிறிஸ்து மத்தேயு 18வது அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்கிறாங்க, ஐயா நான் போய் என்னுடைய அப்பாவை செத்துட்டார், அவரை அடக்கம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். இயேசு என்ன சொல்கிறாரு? மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும்னு சொன்னார். இந்த வசனம் புரியுதுங்களா உங்களுக்கு? செத்தவன் எப்படி செத்தவனை அடக்கம் பண்ணுவான்? உயிரோடு இருக்கவன் தான் செத்தவனை அடக்கம் பண்ண முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? உயிரோடு இருந்து பாவத்தில் செத்து போயிருக்கானே அவனும் செத்தவன் தான், செத்து போனாலும் பாவத்தை சுமந்து கொண்டு போனானே அவனும் செத்தவன் தான். லெட் த டெட் பரி த டெட் என்று சொன்னார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் படிக்கிறோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார்.
அப்போது உயிர்ப்பிக்கப்பட்ட மக்கள் தான், அவர்கள்தான் இயேசு இரத்தத்தால் ரட்சிக்கப்பட்ட பாவ மன்னிப்பு பெற்ற மக்களாக இருக்கிறாங்க. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கு கிறிஸ்துக்குள்ளான மனிதர்களை அது குறிக்கிறது. ஏவாள் உலகளாவிய மக்களுக்கு தாயா எப்படி ஐயா நீங்கள் பார்க்குறீங்க? அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 26வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 188வது பக்கம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். உலகம் முழுதும் இருக்கிற மக்கள் அவங்க எங்கே வேணால் இருக்கலாம், தீவுகளில் இருக்கலாம், மலைகளில் இருக்கலாம், எங்கே வேணால் நீ இரு, நீ அங்கே இருப்பதற்கு ஒரு காரணம், அது அவருடைய தீர்மானம். இரண்டாவது, உலகம் முழுதும் மனிதர்கள் சிதறி இருந்தாலும் அவர்களுக்கு இரத்தம் ஒன்று ஓடுகிறது. இந்த இரத்தம் ஏவாளிடத்திலிருந்து அது நமக்கு வருகிறது. உங்கள் தாயின் இடத்திலிருந்து உங்களுக்கு இரத்தம் வந்திருக்கு, உங்கள் மகளிடத்திலிருந்து பேரனுக்கு வந்திருக்கிறது. ஆக ஏவாளிடத்திலிருந்து வந்தது அந்த இரத்தம். அந்த இரத்தம் மனிதர்களை உருவாக்குகிறது. ஆனால் நீதிமான்களை உருவாக்குகிறதா, ரட்சிக்கப்பட்டவர்களை உருவாக்குகிறதா, ஜீவன் உள்ளவர்களை உருவாக்குறதா அப்படின்னு கேட்டால், அந்த ஜீவன் உள்ளவர்கள் யார் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டவர்களை குறிக்கிறது. நீங்கள் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் மக்கள் சொல்கிற மாதிரி கண்ணில் எண்ணெயை விட்டுக்கிட்டு படிங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு பார்வை சரியில்லைன்னா திரும்பவும் படிங்கன்றது. அதாவது ஏவாள் ஜீவனுள்ளோர் எல்லாருக்கும் தாயானவள். இந்த இடத்துல ஜீவனுள்ளோர் என்ற வார்த்தையை மட்டும் அகற்றிடுங்க. ஏவாள் பூமியில் உள்ள யாவருக்கும் தாயானவள், அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அப்போது பூமியில் உள்ள எல்லாருக்கும் மாம்சத்தின்படி, மாம்ச இரத்தத்தின்படி அவர்கள் தாயாக இருக்காங்க. ஆனால் ஜீவன் உள்ளவருக்கும் அவர்கள் தாயாக இருக்காங்க. எப்படின்னு கேட்டால், வாக்குத்தத்தத்தின்படி, அந்த சந்ததி வாக்குத்தத்தின்படி உனக்கும் அவளுக்கும் பகை உண்டாக்குவேன், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன்னு சொன்னார் இல்லையா? அந்த வித்தின் வழியாக, மரியாள் மூலமாய் பிறந்த இயேசு கிறிஸ்துவின் வழியாக பாவ மன்னிப்பை பெற்ற மக்கள் ஜீவன் உள்ளவர்கள் என்று நான் படிக்கிறேன். அதனால் ஜெனசிஸ் 3:20 அதை 2 பார்ட்டாக நீங்கள் பார்க்கணும். ஷீ இஸ் மதர் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்கிறதுக்கும், ஷீ இஸ் மதர் ஆஃப் ஆல் லிவிங் என்று சொல்வதுக்கும் வேறுபாடு இருக்குது. மரியாள் யாவருக்கும் தாயானாள் என்று சொல்வதற்கும், மரியாள் ஜீவனுள்ளோர் எல்லாருக்கும் தாயானாள் என்று சொல்வதற்கும் வேறுபாடு இருக்குது. இதற்கு ஆதாரம் என்னன்னா, ஆதியாகமம் 3:15 படிக்கிற அந்த சந்ததி, அந்த விதை, அந்த வாக்குத்தத்தம் மரியாள் வரும் வரைக்கும் யாருக்கும் கிடைக்கல. அப்போ அவர்களும் மனிதர்கள் தானே, அந்த இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவங்க. மரியாள் வரும்போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த வித்தின் வழியாக இயேசு பிறக்கிறார். உமது வார்த்தையின்படியே ஆக கடவுது என்று சொன்னார். ஆக ஏவாள் சரீரத்தின்படி காயின், ஆபேல், சேத் இன்னும் எல்லா பிள்ளைகளையும் அவர் உருவாக்குனாங்க. ஆனால் மரியாள் வழியாக பிறந்த இயேசு கிறிஸ்துவின் வழியாக கிறிஸ்தவர்களாகிய நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், ஜீவனுள்ளவர்களாக உருவாக்கப்படுகிறார்கள். இது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். இதை நீங்கள் கண்குத்தி பாம்பாக கவனிக்கணும். இதை விளங்குனா தான் உனக்கு கிறிஸ்தவம் விளங்கும். ஐயா, இன்னொரு கேள்வி. ஐயா, இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் தொங்கின நிலையிலும் கூட யோவான் அப்போஸ்தலனை பார்த்து அதோ உன் தாயின், அதனால தான் சொன்னார் ஐயா. ஆமாம், யோவான் எழுதிய சுவிசேஷம் 19வது அதிகாரம் 27வது வசனம். பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தள்ளிவிடாமல் ஏற்றுக்கொண்டான் என்று படிக்கிறோம். அதாவது இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது ஸ்திரீகள், ஏராளமான பெண்கள் அங்கே இருந்தாங்க. மகதலேனா மரியாள், மற்ற எத்தனை பேர் இருந்தாங்க. அதுபோல் நிறைய ஆண்களும் இருந்தாங்க.
ஆசாரியர்கள் இருந்தாங்க, பிரதான ஆசாரியர் இருந்தார், ரோமர்கள் இருந்தாங்க, ரோம தலைவன் அங்கே இருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து மிக கவனமாக இந்த கருத்தை சொல்லுகிறார். ஏனென்றால் யோவான் அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையால் ரட்சிக்கப்பட்ட மனிதனாக இருக்கிறார். ஜான் வாஸ் a saved man because he heard Christ. இப்போ இயேசு என்ன சொல்கிறார்? உனக்கு உதவி செய்வதற்காக, உன்னை நேசிப்பதற்காக, இந்த ஜீவனுள்ள வாழ்வை வாழ்வதற்காக, உனக்காக எனக்கான ஒரு தாயை விட்டு செல்கிறேன் அப்படின்ற எண்ணத்தில் அந்த யோவானை பார்த்து சொல்கிறாரு, behold your mother, அதோ உன் தாய் அப்படின்னு சொல்லிட்டார். ஒரே வார்த்தை. அதோட யோவான் அவனுடைய வாழ்நாள் முழுவதும், மரியாள் காலம் முழுவதும் அவர்களை விட்டு விடவில்லை. இதுக்கு தான் அவர் சொன்னார். அதனால் இந்த வார்த்தையை யாராவது ஒருத்தர் மரியாள் எனக்கு தாய் அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. மரியாளினுடைய வித்தாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தில் நீங்கள் விசுவாசம் வைக்கும்போது மட்டும்தான் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும். அதனால் இந்த வசனத்தை எடுத்து காட்டி நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், மரியாள் எனக்கு தாயாக இருக்கிறார். ஒரு கால் மரியாளை தாய் என்று சொல்வதில் எந்த தவறும் கிடையாது. காரணம், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொன்ன ஆதியாகமம் 3:15 மரியாள் இடத்துல தான் நிறைவேறுது. ஏவாளிலிருந்து மரியாள் வரைக்கும் காலத்தை நாம் எண்ணி பார்த்தா ஏறக்குறைய 4000 வருடங்கள் அது நிறைவு பெறுவதற்கு. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஐயா, ஏவாள் வேறு ஏதாவது சிறப்பு பண்பு அவர் இடத்துல இருக்கா, அல்லது இந்த வித்து என்ற ஒரு வம்ச வழியை மட்டும் அங்கே நம்ம பார்க்கணுமா? வேறு ஏதாவது தகவல் இருக்குங்களா? கண்டிப்பாக ஒரு தகவல் இருக்குது. இந்த உலகத்தில் ஏவாளுக்கு பிறகு ஒரு பெண் பிள்ளை பெறும்போது மகா வேதனைப்படுகிறார். பனிக்குடம் உடைந்து பிள்ளை இரத்தத்தின் வழியாக வெளியே வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆசீர்வாதம் அல்லது இந்த வழி ஏவாள் வழியாக எல்லா பெண்களுக்கும் வருவதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். கர்ப்ப வேதனை. ஆமாம். அப்போது உலகத்தில் யாராவது ஒரு பெண்ணு ஏன் எனக்கு இந்த பிரசவ வலின்னு கேட்டால் அவள் ஏவாளை பார்க்க வேண்டும். அதனால தான் நான் சொல்கிறேன், உலகத்தில் பிறந்த எந்த ஆணும் எந்த பெண்ணும் ஏவாள் தெரியாமல் இருந்தால் அவர்களுடைய மார்க்கமும் மதமும் அறிவும் வீண், பயனே இல்லை. பாருங்கள், ஆதியாகமும் 3வது அதிகாரம் 16வது வசனம். அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய். இப்படி தான் இருக்குது. ஆகவே அதாவது ஈவ் லெஃப்ட் த சைல்ட் பேரிங், அந்த பணியை ஒவ்வொரு பெண்ணும் இந்த உலகத்தில் அனுபவிக்கிறார்கள். இந்த கர்ப்ப வேதனையை அனுபவிக்கிற ஒவ்வொரு பெண்ணும் ஏவாளை நினைத்து பார்க்க வேண்டும். ஏவாள் இடத்துல தேவன் சொன்ன வார்த்தையை நினைத்து பார்க்க வேண்டும். ஏவாளுக்கு உடுத்தப்பட்ட அந்த தோலாடையை நினைத்து பார்க்க வேண்டும். ஏவாள் எதனால பூமியில் உள்ள யாவருக்கும் தாயாக இருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா தேவ கிருபையை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஐயா, இன்றைய என்பிசி செய்தி மடல் முதல் தாய், ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயான ஏவாளுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு ஆழ்ந்த கருத்துக்களையும் விசேஷித்தமான தகவல்களையும் எடுத்து சொன்னீங்க. மிக்க நன்றி ஐயா. நன்றி. அன்பு நேயர்களே, இன்றைய நாளின் என்பிசி செய்தி மடல் ஹாட் டாக் நிகழ்ச்சியானது நமக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பற்றி அநேகருக்கு தகவல்களை தெரிவிங்கள். நீங்களும் தொடர்ந்து பாருங்கள். அதுவரை மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குலசேகரன். நன்றி, வணக்கம். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 a.m. YMCA Hall, opposite High Court, Parish Corner. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம் 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 938550
008282